இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் எங்கோ ஒரு மூலையிலே அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே உள்ள வேதனை தாங்க முடியாமல் தற்கொலை முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை செய்யும் எண்ணத்தோடு அநேக பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களை குறித்து கர்த்தர் பாரப்பட்டு வார்த்தைகளை கொடுத்து பேச சொன்னதினால இந்த செய்தி தற்கொலை முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் அந்த முடிவை உதறிவிட்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க மிகவும் உதவியாயிருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு நிமிடம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்து, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து, கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் கொண்டிருக்கிற அந்த வீணான சிந்தனையை, வீணான எண்ணத்தை முற்றிலுமாய் நீக்கி போட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பீர்களா? இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கர்த்தருடைய அன்பு மகள் மூலமாய் ஒரு விசேஷித்த செய்தியை கொடுக்க இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாய் இல்லாம, உங்கள் வாழ்க்கையில் உள்ள தோல்விகள் உங்களை ஒரு அதல பாதாளத்தில் தள்ளி கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாமல் உங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் மேல் உங்களுடைய முழு நம்பிக்கையும் வைத்து இந்த பாடலை கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து பாடலாமா? அருமையான ஒரு பாடல். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை ஆத்தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்றுன்னை ஏற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார்,
உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்ல, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவரில்ல. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி செய்தி வேலைக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, என்னுடைய சித்தத்தின் படி இல்ல, உடைய சித்தத்தின் படி கர்த்தர் நீர். நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை உடைய அன்பு மகளுடைய வாயிலே தருவதோடு மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை எப்படி போதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து வாயோடு வாயாயிருந்து நீங்க பேசுங்க ராஜா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. உடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம், உடைய மகிமை, உடைய வல்லமை உமது மகளை அளவில்லாமல் மூடட்டும் தகப்பனே. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் அப்பா. அப்பிரயோஜனமான அடிமை கடமையை மாத்திரம் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நீங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உலகத்திலே நம்முடைய தேசத்திலே எங்கோ ஒரு மூலையிலே அன்பு பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்திற்காக மனவேதனையோடு தற்கொலை முடிவை நோக்கி போய்கொண்டிருப்பதை கர்த்தர் அறிந்து அந்த பிள்ளைகளுக்காக பரிதவித்து கர்த்தருடைய அன்பு மகளை கொண்டு வார்த்தைகளை கொடுக்க நினைக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, என்னை நீ சாக பிறக்கவில்லை, வாழ பிறந்தவள். இந்த வார்த்தைகளை குறித்து பேச சொல்லி கர்த்தர் திரும்ப திரும்ப கட்டளையிட்டதுனால இந்த வார்த்தைகளை குறித்து பேச இருக்கிறேன். எப்பொழுதும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்து அந்த வசனத்தை குறித்து பேச சொல்லுவார். ஆனால் இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய அன்பு மகளுடைய காதுகளிலே அடிக்கடி தொனித்து கொண்டிருந்ததுனால நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை குறித்து பேச கட்டளையிட்டதுனால கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மூலையிலும் ஏதாவது ஒரு பெண் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுதும் கூட அநேக பெண்கள் தங்கள் கணவன்மார்களுடைய சுடு சொற்களை தாங்க முடியாமல், குடிகார கணவன்மார்களுடைய அடி உதைகளை தாங்க முடியாமல், கீழ்ப்படியாத பிள்ளைகளின் நடத்தைகளை குறித்து வேதனைப்பட்டு தற்கொலை முடிவை நோக்கி போய்கொண்டிருப்பார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, உங்களை பார்த்துதான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் மனதுருக்கத்தோடு சொல்கிறார், என்னை நீ சாக பிறக்கவில்லை, வாழ பிறந்தவள் என்று. உங்கள் தற்கொலை எண்ணத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும், கர்த்தரை அறியாதவர்களாய் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிற அன்பு பிள்ளைகளை பார்த்து கர்த்தருடைய அன்பு மகள் சொல்கிறேன், தற்கொலை ஒரு முடிவு அல்ல, அது மீளா துயரம். உங்கள் ஆத்துமாவை அது எரி நரகத்தில் கொண்டு போய்விடும். தயவு செய்து அந்த முடிவை எடுக்காதீர்கள். கர்த்தருடைய அன்பு மகள் உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். உங்களிடம் பாசமே இல்லாதவர்கள், உங்களை நேசிக்காத கணவர், பிள்ளைகள், உறவினர்கள் சொன்ன கெட்ட வார்த்தைகளுக்காக நாள் முழுதும் கண்ணீர் வடிக்கிற நீங்கள், என்றாவது ஒரு நாள் உங்களை நேசிக்கிற, உங்களுக்காக தன் ஜீவனையை ஒப்பு கொடுத்த ஏசப்பாவுடைய சமூகத்திலே 1 மணி நேரம் கண்ணீர் வடித்து ஜெபித்திருக்கிறீர்களா? அப்படி ஜெபித்தால் கர்த்தர் உங்கள் தற்கொலை எண்ணத்தை மாற்றி போடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஜெபிக்க நேரமில்லை என்றால் வேதத்தையாவது நீங்கள் வாசிக்கலாமே, அல்லது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் ஜெபிப்பதை விரும்பாதவர்கள் கேட்காதபடி வாயிலே துதி பலிகளை ஏறெடுக்கலாமே. அப்படி செய்யும் பொழுது நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதனால்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சங்கீதம் 55:22 வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனம், கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, உங்கள் பாருங்கள், உங்கள் கவலைகள், உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும், என்ன கவலை மனப்பாரமாய் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே அதை ஊற்றிவிடுங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். அதை விட்டுவிட்டு நீங்கள் துன்மார்க்கனிடம், கொல்லாதவர்களிடம் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்துச் சொன்னால் அவன் என்ன செய்வான்? உங்கள் வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல உங்கள் இருதயத்தை இன்னும் ரணப்படுத்தி அகந்தையாய் சுற்றித் திரிவான். ஆனால் அவனுக்கு தெரியாது கர்த்தருடைய பட்டயம் அவன் மேல் நீட்டப்படும் என்று. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 20 வசனத்தின்படி, நீதிமொழிகள் 24:20 வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 20 வசனம். துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். எனக்கன்பான தேவ ஜனமே, துன்மார்க்கர்கள் அகந்தையாய் சுற்றித் திரிவார்கள். ஆனால் கர்த்தருடைய பட்டயம் அவர்கள் மேல் நீட்டப்படும் பொழுது அவருடைய அகந்தையெல்லாம் அகன்று போய் அவருடைய விளக்கு அணைந்து போகும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க பிறந்தவர்கள், சாக பிறந்தவர்கள் அல்ல. ஒரு நாளும் மரணத்தை நீங்கள் தேடி போகாதீர்கள். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை எடுத்து போடுகிறாள் என்று. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்,
புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை எடுத்து போடுகிறாள் என்று. புத்தியுள்ள ஸ்திரீ ஞானமுள்ள பக்தியுள்ள பெண். அவள் தன் வீட்டை கட்டி எழுப்புகிறாள். அவள் அதை எடுத்து போடுவதில்லை. ஏன்னா நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 13வது வசனம், புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஞானமுள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இருந்தால் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமுள்ள வார்த்தைகளாயிருக்கும். அதை விட்டுவிட்டு நீங்கள் கவலைப்பட்டு சோர்ந்து போவதாயிருந்தால், கவலைப்பட்டு ஒரு மூலையிலே ஒடுங்கி, ஐயோ நான் ஒரு தப்பும் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இந்த பாடுகள், என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனைகள் என்று கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால், உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு வீணான எண்ணங்களை விதைத்து விடுவான். கவலைப்படுவதினால் எவன் தன் வளத்திலே ஒரு மூலம் கூட்ட முடியும்? எதை விடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலை படுவதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகிறார், கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்றே கவலைப்படல் வேண்டாம். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகிறார், கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, எந்த பிரச்சனைகளாய் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும்? ஜெபத்தோடு, விசுவாசத்தோடு. சோர்ந்து போகக்கூடாது. இப்போ அநேக பெண்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது அதை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் வாழ்வதை விட சாவதை மேல் என்று நினைத்து விடுவார்கள். சூழ்நிலைகள் அப்படி பயங்கரமாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சாக பிறந்தவர்கள் அல்ல, ஒரு சரித்திரத்தை உருவாக்க பிறந்தவர்கள். ஆமென், அல்லேலூயா. தெபோராளை போல, எஸ்தரை போல, புத்தியுள்ள ஸ்திரீயை போல நீங்கள் புத்தி இல்லாத ஸ்திரீகள் அல்ல. 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் புத்தியுள்ள ஸ்திரீ என்று. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்தாள் என்று நாம் பார்க்க போகிறோம். தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் சேபா எழும்புகிறான். அவனை பிடிக்க யோவாப் துரத்தி கொண்டு வந்த பொழுது அந்த சேபா ஆபேலிலே போய் ஒளிந்து கொள்கிறான். உடனே யோவாப் என்ன செய்கிறான்? ஆபேலின் அலங்கத்தை கீழே விழப்பண்ணி சேபாவையும் ஆபேலின் மனிதரையும் சங்கரிக்க பார்க்கிறான். அதை பார்த்து அந்த ஆபேல் பட்டணத்தையும் அதிலுள்ள ஜனங்களையும் காப்பாற்றுவதற்காக ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ யோவாவிடம் வருகிறாள். அவள் தைரியமாய் ஞானமாய் பேசி அந்த பட்டணத்தையும் அதிலுள்ள ஜனங்களையும் காப்பாற்றுகிறாள். அவளை குறித்து வேதத்திலே கூட புத்தியுள்ள ஸ்திரீ என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபேல் பட்டணத்து ஜனங்களிடம் அவள் புத்தியாய் பேசினதுனால அங்கே யுத்தம் இல்லாத ஒரு வெற்றி. யாரால்? ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயால். எனக்கன்பான தேவ ஜனமே, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயால் ஒரு பட்டணமே காப்பாற்றப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் ஏன் ஒரே ஒரு பிரச்சனைக்காக வீட்டிலே முடங்கி கிடக்கிறீர்கள்? மெட்ராஸிலே ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒரு அன்பு மகள் தன் பிள்ளைக்கு சோறு ஊட்டி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த சிறு பிள்ளை
பால்கனியிலிருந்து தவறி விழுந்து விடுகிறாள். அதை பார்த்து அந்த பெண் பயந்து போய் வீட்டுக்குள்ளே இருந்து விடுகிறாள். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த நேரத்திலே அருமையாய் அங்குள்ள வாலிப பிள்ளைகள், அங்குள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளையை அருமையாய் காப்பாற்றி அந்த தாயிடம் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அப்படி காப்பாற்ற அவர்கள் முயற்சி பண்ணுகிற வேளையிலும் கூட அந்த தாய் அங்குள்ளவர்களின் சுடு சொற்களுக்கு பயந்து போய் வீட்டிலே முடங்கி கிடக்கிறாள். அதை பார்த்து அநேகர் அவள் மனம் வேதனைப்படும்படி வார்த்தைகளை கொட்டுகிறார்கள். அதனால் அவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய சிறு குழந்தைகளையும் கொட்டிக்கொண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போகிறாள். அங்கேயும் கூட அவள் மன பாரத்தினாலே, மன அழுத்தத்தினாலே தற்கொலை பண்ணி மரித்து போகிறாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த பெண் ஒரு தப்பும் செய்யவில்லை. வேண்டுமென்றே அந்த பிள்ளையை தள்ளிவிடவில்லை. அறியாமல் அந்த பிள்ளை தவறி அந்த பால்கனியிலிருந்து விழுந்து விடுகிறது. அதை கண்டு அவள் உள்ளம் சுக்குநூறாய் உடைந்து போயிருக்கும். அந்த காட்சியை பார்க்க முடியாமல் அவள் பயந்து போய் வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்திருக்கலாம். அதை பார்த்து உலகத்து ஜனங்கள் வீண் வார்த்தைகளை கொட்டுவது இயல்பான ஒரு காரியம். ஆனாலும் கூட அங்கே நல்ல உள்ளங்கள் அநேகர் இருந்தார்கள். அவர்கள் அந்த பெண்ணை ஒன்றும் சொல்லாமல் பரிதாபப்பட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறார்கள். ஏதோ ஒருவர் எங்கோ ஒரு மூலையிலே சொன்ன சுடு வார்த்தைகளுக்காக அநியாயமாய் அந்த அன்பு மகள் அந்த பிள்ளைகளை விட்டு தற்கொலை பண்ணி மடிந்து போகிறாள். அவள் ஒரு விசை தன் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டிருந்தால், இந்த உலகத்திலே தனக்காக மாத்திரம் வாழக்கூடாது, தான் பெற்ற பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்று சிந்தித்திருந்தால், தன் மரணத்திற்கு பிறகு தன் பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார்கள் என்று ஒரு விசை யோசித்திருந்தால், அவள் கர்த்தருடைய மகளாய் இருந்தால் நிச்சயமாய் அவள் தன்னைத்தானே தற்கொலை பண்ணி மாய்த்து கொண்டிருக்க மாட்டாள். அந்தோ பரிதாபம்! அருமையான மகள் வீட்டை விட்டு வெளியேறாமல் அருமையாய் வீட்டுக்குள்ளே இருந்து நற்குணங்களோடு இருந்த அந்த பெண் அநியாயமாய் உயிரை மாய்த்து கொள்கிறாள். எனக்கன்பான தெய்வ ஜனமே, இங்கே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ ஒருவரை அல்ல, ஒரு பட்டணத்தையும் அந்த பட்டணத்தில் உள்ள அநேக ஜனங்களையும் காப்பாற்றுகிறாள். கர்த்தர் அவளுக்கு கொடுத்த ஞானத்தை வைத்து அவள் அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களை காப்பாற்றுகிறாள். அங்கே அந்த புத்தியுள்ள ஸ்திரீ ஞானமாய் செயல்படவில்லை என்றால் யோவாப் அந்த பட்டணத்தை தீக்கிரையாக்கி இருப்பான். அந்த பட்டணத்திலே உள்ள அனைத்து ஜனங்களும் அக்கினிக்கு இரையாகி இருப்பார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ ஞானமாய் தைரியமாய் யோவாப்போடு பேசினதுனால ஒரு பட்டணமே காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால், நீங்களும் கூட கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு உங்கள் உள்ளம் சஞ்சலத்தினால் நிரம்பி மன வேதனையோடு சாத்தான் உங்களை தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டுகிற வேளையிலே ஒரு விசை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் அல்லது கர்த்தரை அறியாதவர்களாய் இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை வேதத்தை திறந்து வாசிக்கலாம். அல்லது டிவியிலேயோ வேற எந்த யூடியூப் செல்போன் மூலமாவோ கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் நிச்சயமாய் உங்கள் பிரச்சனை மாறி போயிருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஏன் ஒரே ஒரு பிரச்சனைக்காக வீட்டிலே முடங்கி இருக்கிறீர்கள்? ஏசாயா 52வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த வசனங்கள் உங்களுக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? ஏசாயா 52வது அதிகாரம் 1-2 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வேற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. அருமையான ஒரு வேத வசனம். ஏசாயா 52வது அதிகாரம் 1-2 வேத வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும்
அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு என்று அருமையாய் கர்த்தர் சொல்கிறார். இங்கே நாம் பார்க்கலாம், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கூப்பிடுகிறார், சீயோன் குமாரத்தியே என்று. நீங்கள் ஒருவேளை கர்த்தரை மறந்திருக்கலாம். உங்கள் பாடுகளின் நிமித்தமாய் வேதத்தை வாசிக்காமல், ஜெபிக்காமல், கர்த்தரை துதிக்காமல், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் விலகி போனவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை அன்பாய் அழைக்கிறார், சீயோன் குமாரத்தியே என்று. அவர் என்ன சொல்கிறார்? எழும்பு எழும்பு என்று. நீ எந்த இடத்திலே சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறாயோ அந்த இடத்தை விட்டு எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த வல்லமையை இழந்து போகாமல் மறுபடியுமாய் அந்த அபிஷேகத்தினால் நிரம்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த வல்லமையை தரித்துக்கொள் என்று. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று. உன் அலங்கார வஸ்திரங்கள் என்றால் என் வஸ்திரம் பகட்டான ஆடைகள் அல்ல. உன்னுடைய அலங்காரம் எதில் இருக்கிறது? வெண் வஸ்திரத்தில் இருக்கிறது. நீ கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை மறுபடியுமாய் தரித்துக்கொள் என்று சொல்கிறார். அப்படி தரித்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நீ நிரப்பப்படும் பொழுது உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாங்கன், துன்மார்க்கன், அசுத்தன், விருத்த சேதனம் இல்லாதவன் உன்கிட்டே வருவதற்கூட நடுநடுங்குவான். எனக்கன்பான தேவ ஜனமே, மறுபடியுமாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட என்று சொல்கிறார். எங்கே சிறைப்பட்டீர்கள்? சாத்தானிடம் ஒரு நிமிடம் சிறைப்பட்டீர்கள். அதனால்தான் தற்கொலை முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, அந்த தூசியை, அது வெறும் தூசிதான், அந்த எண்ணத்தை உதறி தள்ளிவிட்டு மறுபடியுமாய் சிறைப்பட்டு போன நீங்கள் உங்கள் கழுத்தில் உள்ள, உங்கள் இருதயத்தில் உள்ள அந்த கட்டுக்களை முறித்து போட்டு கர்த்தரை தேடி நாடி ஓடி வாருங்கள். நீங்கள் இழந்த அபிஷேகத்தினால் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு கர்த்தர் மேல் கண்ணோக்கமாயிருந்து ஜெபித்து காத்திருங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கிட்டே சாத்தான் கூட வர பயப்படுவான். உங்கள் தீய எண்ணங்கள் மாறிப்போகும். நீங்கள் அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலையாவீர்கள். நன்றாக வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலும் கூட நீங்கள் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம். அங்கே தெபொராள் என்ற ஸ்திரீ சொல்கிறாள், தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின என்று. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின என்று இங்கே தெபொராள் என்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாள். இங்கே தெபொராள் ஒரு தீர்க்கதரிசியாய் அவள் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக, இஸ்ரவேலுக்கு ஒரு தாயாக, ஒரு தீர்க்கதரிசியாக நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போய் கிடந்தன என்று அவள் சொல்கிறாள். அவள் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து தீர்க்கதரிசியாய் கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பித்த பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு நடுங்கிற பயத்தோடு ஜீவிக்க ஆரம்பித்தார்கள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை தெபொராள் ஒரு தீர்க்கதரிசி. அவள் ஒரு பெண்ணாய் இருந்தாலும் கூட அவள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறாள். அவள் என்ன சொல்கிறாள்? இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள கிராமங்கள் மறுபடியுமாய் கர்த்தருக்கு நடுங்கிற பயத்தோடு அருமை பெருமையாய் எழும்பி பிரகாசிக்க ஒரு பெண்ணால், ஒரு தீர்க்கதரிசியால் முடியும் என்று அவள் சொல்கிறாள். அவள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை ஒரு தாயாக நினைக்கிறாள்.
எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் மாத்திரம் ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? நீங்களும் கூட தெபோராளை போல எழும்பலாமே. தேசத்தின் சேமத்திற்காக இஸ்ரவேலின் பெருமந்தைகளை கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக நீங்கள் எழும்பலாமே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெபோராளை போல விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இப்ப நீங்க சொல்லலாம், எங்க பிரச்சனைக்கே ஒரு முடிவு இல்லை, ஒரு முற்றுப்புள்ளி இல்லை, நாங்கள் எப்படி தேசத்தின் சேமத்திற்காக ஜெபிக்க முடியும் என்று. நிச்சயமாய் முடியும். ஒருவேளை இந்த சிக்ஷைகள் உங்களை பழக்க வைப்பதற்காக, தேசத்தின் சேமத்திற்காக ஜெபித்து ஜெயம் எடுப்பதற்காக இருக்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, விழி விழி விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. விழி விழி விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. தாயாக நீ எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போய் கிடந்தன. தாயாக நீ எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போய் கிடந்தன. விழி விழி விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. யாகேல்களே, கூடாரங்களிலே முழங்கால்களால் சத்துருவை உருவ குத்துங்கள். யாகேல்களே, கூடாரங்களிலே முழங்கால்களால் சத்துருவை உருவ குத்துங்கள். விழி விழி விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. தூசியை உதறிவிட்டு சீயோன் குமாரத்தே, கர்த்தரின் வல்லமையை அணிந்து கொள் நீ. தூசியை உதறிவிட்டு சீயோன் குமாரத்தே, கர்த்தரின் வல்லமையை அணிந்து கொள் நீ. விழி விழி விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. நீ இருக்கும் இடம் தேடி ஆத்துமாக்கள் வருவார்கள், நித்திய சத்தியம் போதித்திடுவாய். நீ இருக்கும் இடம் தேடி ஆத்துமாக்கள் வருவார்கள், நித்திய சத்தியம் போதித்திடுவாய். விழி விழி விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீங்கள் ஒரே ஒரு துன்மார்க்கனிடம் அவனுடைய குடும்பத்தாரிடமும் நியாயத்தை எடுத்துச் செல்ல போராடுகிறீர்கள். அங்கே நீதி நியாயம் எடுபடாது. அவர்கள் சொல்லுவதுதான் சரி என்பார்கள். தன் மகன் சொல்வதுதான் சரி என்று பெற்றோர்கள் சொல்வார்கள். பெரிய பெரிய ஊழியக்காரர்களிடம் தங்களுடைய அன்பு மகளை பெற்றோர்கள் அழைத்து கொண்டு அவளுக்காக ஜெபிக்க சொல்கிற வேளையிலும் கூட அந்த ஊழியக்காரர்கள் அந்த சின்ன மகளுடைய இருதயத்தின் ஆழத்தில் உள்ள வேதனையை அறியாமல் ஏற்கனவே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் என்ற பெயரிலே இப்பொறுமையா இருக்க வேண்டும், ஏத்து பேசக்கூடாது, தொடர்ந்து அப்படியே இருந்து சாதிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அதே ஊழியக்காரர்கள் அந்த பொல்லாங்கனை துன்மார்க்கமாய் தன் மகனை வளர்த்த பெற்றோர்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் விட்டுவிடுவார்கள். இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் வளர்த்த வளர்ப்புதானே என்று அந்த ஊழியக்காரர்கள் ஒரு விசை, ஒரு நிமிஷம் அந்த பெற்றோர்களிடம் அட்வைஸ் பண்ணி இருந்தால், நீங்கள் உங்கள் மகனுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லுங்கள், தன் மனைவியோடு அன்பாய் ஒப்புரவோடு வாழ கற்றுக்கொடுங்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற சாபத்தோடு இருக்க வேண்டும் என்று அட்வைஸ் பண்ணி இருந்தால் நிச்சயமாய் அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். அப்பொழுதுதான் அந்த சமாதான காரணர் அங்கே தங்கி தாபரிப்பார். அதை விட்டுவிட்டு ஒரே ஒரு பெண்ணை மாத்திரம்
கணவரும் குடும்பத்தாரும் வெறுத்து ஒதுக்கி அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல், நியாயத்திற்கு சப்போர்ட் பண்ணாமல், அவள் தப்பே செய்திருந்தாலும் ஆறுதலாய் 4 வார்த்தைகள் பேசாமல் இருக்கிற அந்த பெற்றோரோடு சேர்ந்து கொண்டு ஊழியக்காரர்களும் அந்த பெண்ணை குறை சொல்லும் பொழுது அவள் என்ன செய்வாள்? ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாய் அவள் சோர்ந்து போவாள். எனக்கு யாரும் இல்லையே, என் பக்கம் நீதி நியாயம் இருந்தும் என்னை புரிந்து கொள்பவர்கள் இல்லையே என்று சொல்லி வேதனைப்படுவாள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை சாத்தானும் கூட ஏசப்பாவுக்கு விரோதமாய் தர்க்கித்தானே. மத்தேயு 4வது அதிகாரத்திலே உங்களுக்கு நன்றாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைக்காரன் ஏசப்பாவிடம் வருகிறான். அங்கே அந்த சாத்தானால் அவர் சோதிக்கப்படுகிறார். அவன் என்ன செய்கிறான்? அவனும் கூட தைரியமாய் கர்த்தரோடே தர்க்கிக்கிறான். கர்த்தர் அருமையாய் அவனை வேத வசனத்தை சொல்லி சொல்லி அந்த சாத்தானை முறியடிக்கிறார். கடைசியாக என்ன இயேசு மகாராஜா சொல்கிறார்? மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உடனே என்ன நடக்கிறது? பிசாசானவன் அவரை விட்டு விலகி போகிறான். ஏசப்பாவை விட்டு ஓடி போகிறான். அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வசனத்தை கொண்டு ஏசப்பா அந்த சாத்தானை ஜெயித்தார். சாத்தானுக்கே அந்த தைரியம் என்றால் மனுஷருக்கு விரோதமாய் மனுஷருக்குள் இருக்கும் சாத்தான் எப்படி பேசாமல் இருப்பான்? ஏசப்பா அவனை எப்படி ஜெயித்தார்? வசனத்தினால. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் கர்த்தர் ஜீவிக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனால் வசனத்தை வேதத்தை அறியாத, வேதத்திலே ஏபிசிடி கூட தெரியாத மனிதர்களிடம் வேதத்தை பற்றி சொன்னார், வசனத்தை சொன்னார், அவர்கள் உங்களை நிச்சயமாய் கேலி பண்ணுவார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும், அந்த சாத்தானை முறியடிப்பதற்கு. ஏசப்பா எப்படி சாத்தானை ஜெயித்தாரோ அதுபோல உங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கன் எய்யும் அம்புகள் எல்லாவற்றையும் உடைத்தெறியும்படி நீங்கள் வசனத்தின் மூலமாய் அந்த சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து அன்பாய் சொல்கிறார், பெண்ணே, நீ சாக பிறக்கவில்லை, வாழ பிறந்தவள், சியோன் குமாரத்தியே, தூசியை உதறிவிட்டு எழுந்திரை என்று சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி, மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களாம்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பாதையிலே, அந்த பரிசுத்த பாதையிலே நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் சாத்தானுக்கு அது பிடிக்காது. சாத்தானுக்கு அது பிடிக்காததுனால வெளிச்சத்தை அறியாத, வேதத்தை அறியாத மனிதர்கள் மூலமாய் அந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள நினைக்கும். அதனால் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் சூழ்ந்து கொண்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது அந்த இருளை குறித்து பொருட்படுத்தாமல், வேதனைப்படாமல், தற்கொலை முடிவை எடுக்காமல் நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது அந்த சாத்தான், அந்த இருள் உங்களை விட்டு ஓடி போகும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, குடிகார தகப்பனோடு, பொல்லாத கணவரோடு உங்கள் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. நீங்கள் சோர்ந்து போனால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் யார் வளர்ப்பார்கள்? தற்கொலை பண்ணி மரித்து போன அந்த பெண்ணை போல உங்களையே புறக்கணித்த ஜனங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் எப்படி அன்பு பாராட்டுவார்கள்? அதற்காக நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? மரணத்திற்கு பிறகு நரகத்திலே உங்கள் ஆத்மாவால் உங்கள் பிள்ளைகள் படுகிற வேதனைகளை தாங்க முடியுமா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே,
நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லி. இந்த உலகத்திலே தாயின் பங்கு பெரியது. பெண்களாகிய உங்களின் பங்கும் பெரியதுதான். ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் அந்த பிள்ளைக்காக அவள் எப்படியெல்லாம் பிரயாசப்படுவாள் என்பது உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதனால்தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பெண்களுக்கு என்று ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு பிள்ளை தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவுடனே அது பேசுகிற முதல் வார்த்தை அம்மா என்றுதான். அந்த பிள்ளையின் முதல் சத்துணவும் தாய்ப்பால் தான். அதனால் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களே நம்பி ஜீவிக்கும் பொழுது நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, இயேசு மகாராஜாவுக்காக சியோன் குமாரத்திகளாய் எழுந்து போரடிக்க வேண்டும். மீகா 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மீகா 4வது அதிகாரம் 13வது வசனம், சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு தாய் இல்லாமல் உலகத்திலேயே பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், ஏன் தேசங்கள் ஆளுகிறவர்கள், ராஜாக்கள், கவர்னர்கள், அதிபர்கள், பிரசிடென்ட்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் யாருமே இல்லை. தாயின் கற்பத்தில் தான் அவர்கள் உருவாக்கப்பட்டு பிறக்கிறார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்பொழுது ஒரு தாயாய் இருந்து நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமான பாதையில் தைரியமாய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இவ்வளோ காரியமும் நீங்கள் பக்தியா இருக்கிறதுனால, பக்தி இல்லாத ஜனங்களின் மூலமாய் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழும்புவான். பக்தி இல்லாத முரட்டாட்ட குணமுள்ள மனிதர்கள் மூலமாய்தான் சத்துரு பக்தியுள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராடுவான். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல், அதறியப்படாமல், அவிசுவாசப்படாமல் தைரியமாய் அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, வேதத்திலே அநேக ஸ்திரீகளை நீங்கள் பார்க்கலாம். அன்னாளை அவள் கணவருடைய முதல் மனைவி வெள்ளி நகையாடினாள். அவளுக்கு பிள்ளை இல்லை என்று அவள் ரொம்ப அழுவாள். ஆனாலும் கூட ஒரு நாள் என்ன செய்தாள்? கர்த்தருடைய சமூகத்திலே, ஆலயத்திலே சென்று கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுகிறாள். தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிறாள். அவ்வளவுதான். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பாரத்தை ஊற்றிவிட்ட பிறகு நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வேத வசனத்தை சொல்லி தைரியமாயிருக்க வேண்டும். அன்னாலும் கூட அப்படிதான். கேலி வார்த்தைகள், கிண்டல் வார்த்தைகளை பொறுக்க முடியாமல் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து ஜெபித்த பிறகு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. ஏன்னா அவள் கர்த்தரிடம் அசைக்க முடியாத விசுவாசத்தை வைத்திருந்தாள். அதனால் என்ன நடந்தது? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, வேதத்திலே எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஒரே ஒரு எஸ்தர்னால, எஸ்தர் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே, எஸ்தர் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே, யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எஸ்தர் 8வது அதிகாரம் 16வது வசனம், எஸ்தர்னால யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் தந்திரமாய் அகாஸ்வேரு ராஜாவிடமிருந்து உத்தரவு பெற்றுக் கொள்கிறான். அதை அறிந்து மொர்தெகாய் என்ன செய்கிறான்? எஸ்தரிடம் வருகிறான். எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையாய் இருந்ததுனால
அவள் மொர்தெகாயின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாள். ஆனால் மொர்தெகாயிடம் அவள் ஒரு கட்டளையிடுகிறாள். யூதருக்கு வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்றால், ஆமானிடமிருந்து யூதர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் குடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறாள். எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே எஸ்தர் யூதர்களை காப்பாற்றுவதற்காக யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து 3 நாள் உபவாசம் இருந்து தானும் கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறாள். நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்காக யார் உபவாசம் என்று ஜெபிப்பார்கள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, உங்களை நேசிக்கிற உங்களை பெற்ற தாய் தகப்பன், உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் உண்டே, அவர்களோட சேர்ந்து 3 நாள் ஃபாஸ்டிங் நீங்கள் போடலாம். இந்த உபத்திரவம் உங்களை விட்டு விலக வேண்டும் என்றால், அல்லது நீங்கள் மாத்திரம் தனித்திருந்து 3 நாள் கர்த்தருடைய சமூகத்திலே புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் இருக்கலாம். எப்படி எஸ்தர் ராஜாத்தி யூதருக்காக அகாஸ்வேர ராஜாவிடம் முறையிட்டு யூதர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட்டாலோ, அதுபோல கர்த்தருடைய சமூகத்திலே அவள் காத்திருந்து ஜெபித்ததினால எந்த ஆமான் யூத குலத்துக்கு விரோதமாய் எழும்பி நின்று யூதர்களை அழிக்க வேண்டும் என்று தந்திரமாய் எழுதி அனுப்பின கட்டளைகள் எல்லாம் செல்லாமல் போனது. இங்கே எஸ்தர் தன் சுய நலத்திற்காக இதை செய்யவில்லை. ஒரு யூத குலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவள் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்தாள். அதனால் என்ன நடந்தது? ஆமானுடைய, அந்த துன்மார்க்கனுடைய, அவன் கூட்டத்தாருடைய யோசனைகள் எல்லாம் நிர்மூலமானது. எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் யூதர்களுக்கும் அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு கிடைத்தது. யாரால் இந்த நிறைவு கிடைத்தது? எல்லாம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரால். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். இங்கே எந்த ஆமான் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, அவன் தூக்கு மரத்திலே தொங்கவிடப்பட்டான். அவனுடைய பிள்ளைகளும் கூட கொலை செய்யப்பட்டார்கள். பரிதாபமான ஒரு முடிவு இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் சாக பிறக்கவில்லை, வாழ பிறந்தவர்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். இதோ நான் என் விரலை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் என்று சொல்லி, எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தற்கொலை முடிவை விட்டு கர்த்தரை நோக்கி ஓடி வாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பசுமையான ஒரு துளிர்க்க ஆரம்பிக்கும். பட்டுப்போன உங்கள் வாழ்க்கை அப்படியே பிரகாசமாய் சந்தோஷத்தோடு எழுமை பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்காக நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதங்கள் என்ன? வேத வசனம், துதியின் சத்தம், ஜெப ஆயுதம். உபவாச ஜெபம் என்றால் இன்னும் நல்லது. அதிகாலை ஜெபம் என்றால் இன்னும் நல்லது. தைரியமாய் கர்த்தருடைய மகளாய் எழும்பி பிரகாசியுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்லும் பொழுது, உங்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கெக்கரிக்கிற, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று யுத்தம் செய்கிற துன்மார்க்கனை பார்த்து சொல்லுவார், துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 15, 16வது வசனங்கள். துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே,
அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுவார். மேனலேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து விசுவாசத்தோடு ஒரு பாடலை பாடலாமா? அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாவல், பயமில்லை வெற்றி எனக்கே, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், ஜெயம் பெறுவேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கியே மறைந்திடுவான், பயந்து நடுங்கியே மறைந்திடுவான். போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், ஜெயம் பெறுவேன். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாவல், பயமில்லை வெற்றி எனக்கே, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே. சர்ப்பங்களை மிதித்திடவும், பெரும் தேள்களை நசுக்கிடவும் அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. தோல்வி இல்லை ஜெயம் எனக்கே, என்றும் தோல்வி இல்லை ஜெயம் எனக்கே. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், ஜெயம் பெறுவேன். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாவல், பயமில்லை வெற்றி எனக்கே, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடியேற்றுவேன். ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுமே, வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்டான்ஸாவை மறுபடியும் பாடலாமா? விசுவாசத்தோடு, உற்சாகத்தோடு. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடியேற்றுவேன். ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுமே, வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், ஜெயம் பெறுவேன். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாவல், பயமில்லை வெற்றி எனக்கே, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், ஜெயம் பெறுவேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் இப்பொழுதும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கம், மனதுருக்கம், நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பெண்ணே நீ சாக பிறக்கவில்லை, வாழ பிறந்தவள் என்று நீர் வார்த்தைகளை தந்து கொண்டே இருந்தீர் ராஜா. அப்பா, இப்பொழுதும் கூட உமக்கு தான் தெரியும் எந்தெந்த இடங்களில் பெண்கள் கண்ணீர் வடித்து தற்கொலை முடிவை எடுத்து தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய முடிவை மாற்றி போடட்டும் ராஜா. உடைய வார்த்தைகள் அந்த பிள்ளைகளை சென்று சேர நீங்கள் கிருபை அளித்திரளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, அப்பிரோஜனமான அடிமை என்னால் ஒன்றும் கூடாது தகப்பனே. ஆனாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் கொடும் தகப்பனே. ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா, ஒரு விசை மனம் இறங்கும். எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரிந்தால் பெற்றோர்கள் மனவேதனைப்படுவார்களே என்று சொல்லி கண்ணீரோடு நாட்களை கடத்தி கொண்டிருப்பார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் துன்மார்க்கர்களிடமிருந்து பொல்லாங்கன் எய்யும் அம்புகளை தாங்க முடியாமல் வேதனையோடு வாழ்வதை விட சாவதை மேல் என்று கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள் ராஜா. அப்பா, ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா.
வார்த்தைகளை தந்த தேவாதி தேவனாகிய கர்த்தனீர் இந்த பிள்ளைகள் எங்கிருந்தாலும் தற்கொலை பண்ணி நரகத்தின் பாதையில் போகாதபடி கர்த்தனீர் தூதர்களை கொண்டு தடுத்தாட்கொள்ளும் தகப்பன். வெள்ளம்போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவான் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்த பிள்ளைகள் மேல் இறங்க கிருபை அளித்திருளங்க தகப்பன். அவர்கள் சோர்ந்து போகாமல் தைரியமாய் ஜெபித்து முன்னேறி செல்ல கிருபை அளித்திருளங்க தகப்பனே. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னே செல்கிறார் என்ற விசுவாசம் அவர்களுக்குள் வரட்டும் தகப்பன். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சமாதான காரணர் நீர் அல்லவா? குடும்பங்களிலே உள்ள சமாதான குறைச்சலை நீக்கி போட்டு அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் சமாதானத்தோடு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு கணவனும் மனைவியும் வாழ்ந்து அதற்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்ல நீங்கள் கிருபையளித்திருளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கத்தாவே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாயிருக்கிறான் சொன்ன தேவன் எங்கெங்கேயோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் வந்து எட்டட்டும் ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஏற்ற நேரங்களில் அவர்களை காப்பாற்றும்படியாய் தூதர்களை அனுப்புங்கப்பா, அல்லது மனிதர்களை அனுப்புங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி இசப்பா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எந்தெந்த இடங்களில் பிள்ளைகள் வெட்கப்பட்டார்களோ, எந்தெந்த இடங்களில் நிந்தை அவமானங்களை சந்தித்தார்களோ, அதே இடங்களில் அந்த சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி அவர்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துங்க ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நீ காலம் செல்லாதுன்னு சொன்ன அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அந்த வேத வசனத்தை நீ தந்து அதன்படி ஜெபிக்க நீங்க கட்டளையிட்டம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. நீ காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருப்பதனால கர்த்தருடைய வருகைக்கு உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் ஆயத்தமாக கர்த்தர் நீர் கிருபையிலிருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். கலங்கி போய் திகைத்து போய் இருக்கிற அப்பாவி பிள்ளைகளை அந்த பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பன். நீர் பொறுப்படுத்துக்கள், நீர் பாதுகாத்தருளும், நீர் அவர்களை வழிநடத்தும், நீர் அவர்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி செய்ய தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சில விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.